கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய ஜன யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவன் ஏதோ அற்புதம் அடையாளம் செய்வாரா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம், உங்கள் வாழ்க்கையிலே ஜெயமும் அற்புதமும் வேண்டுமா? அதுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று பார்ப்போம். அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனங்களை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல் காரியம், காலையில் எந்திரிச்ச உடனே தேவனுக்கென்று அந்த முதல் நேரத்தை கத்தர் கொடுங்க. வேதம் சொல்ல, காலை தோறும் என் கிருபை புதிதாக்க தேவன் சொல்கிறோம். அப்ப தேவனுக்கு கொடுக்கிற அந்த கணத்தை நம்ம என்ன செய்யறோம்? விட்டு விடுகிறோம். அப்ப காலை தோறும் நம்ம ஜெபம் பண்ண தான் ஜெயம் எடுக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவரும் ஜெபித்தார். அதிகாலையிலே மார்க் 1:35 வசனங்களை வாசிப்போம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போதும் அவரும் அதிகாலையிலே ஜெபித்தார். காலை எந்திரிச்சோடனே தேவனுடைய சமூகத்தில் ஒப்புருதாகணும். ஆண்டவரே, ஒப்புருதல்னா நான் செய்த பாவங்கள், என் மீறுதல்கள், என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? நம்ம ஒப்புருவாகப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புருவாகி ஆண்டவர் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்படின்னா சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். அப்போ நம்ம எந்த பாவத்தில் இருக்கிறோமோ நீங்கள் ஒப்புருவாகும் போது அந்த பாவத்தை சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய தன்னைத்தானே ஒப்புருவாகப்பட வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பு செய்வாங்க, அந்த மனசாட்சி அவங்களுக்கு என்ன செய்யும்? குத்தி கொண்டுகிட்டே இருப்பாங்க. ஆலயத்துக்கு போவாங்க, திரும்ப டைமில் இருந்து எடுக்க மாட்டாங்க, பின்னால் வந்துடுவாங்க. இப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் செய்தது, தன்னுடைய சரீரத்தை அவன் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். அதுதான் அவன் சொல்ல. ஆனால் சாத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம குற்றம் சுமத்திட்டே இருப்பான். நீ பாவி, நீ எல்லாம் திரும்ப எடுக்க போறியா, நேற்று பாவம் செஞ்ச, இதை சுற்றி காட்டுறது தான் பிசாசோட வேலை. அதனால தான் முதல் தேவடத்தை ஒப்புரவாகணும். ரெண்டாவது, தன்னைத்தானே தன் மனுஷன் ஒப்புரவாகணும். ஆண்டவரே, இந்த பாவத்தில் என்னை கழுவுங்கப்பா, நான் செய்த கிரியைகளை மன்னியும் என்று சொல்லி தன்னைத்தானே ஒரு மனிதன் ஒப்புருவாகப்பட வேண்டும். மூன்றாவது, சகோதரத்தை ஒப்புருவாக வேண்டும். சகோதரன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சகோதரனே இல்லைங்க, கல்யாணமான உங்கள் கணவனை தவிர்த்து மற்ற எல்லாம் உங்களுக்கு சகோதரன் தான். அப்போ அந்த சகோதரன் நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்புருவாகப்பட வேண்டும். அப்போ அந்த ஒப்புருவன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒப்புரு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? தன் சொந்த சகோதரனை என்ன செய்யக்கூடாது? நீ பகைக்கூடாது. சொந்த சகோதரனை வீணென்று என்ன செய்யக்கூடாது? நம்ம பழியை சுமக்கக்கூடாது. இந்த 3 காரியத்தை, முதல் தேவனிடத்தை ஒப்புருவாகணும், மனுஷனிடத்தை ஒப்புருவாக வேண்டும். மூன்றாவது காரியம், தன் சகோதரிடத்திலே ஒப்புருவாகப்பட வேண்டும். சங்கீதம் 1:2-3 வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒருத்தர் தயவாக மன்னிங்க என்று சொல்ல. சங்கீதம் 133 வசனத்தில் சகோதர ஒருமித்த வாசம் செய்த எத்தனை நன்மை என்பமானது. அந்த அன்பு நம்மள்கிட்ட இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யும்? அற்புதங்களை காண முடியும். அப்போ அதிகாலையிலே ஜெபம் பண்ணணும். முதல் நேரம் ஆண்டவர் கொடுக்கப்படணும். கர்த்தரிடத்தில் ஒப்புருவாகணும். நம்ம மனிதனிடத்தில் நம்ம ஒப்புருவாகணும். மூன்றாவது, பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொண்டு சர்வடத்தில் ஒருமித்தமாய் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இந்த 3 இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயமும் அற்புதமும் நிச்சயமாக பெறுவீங்க. நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறத விட நம்முடைய தடை என்ன செய்யணும்? அந்த பாவம் தான். அப்போ அந்த பாவம் என்ன செய்யும்? நம்ம ஆசீர்வாதத்தை தடையை கொண்டு வரும். இந்த 3 நீ ஒப்புருவாய் ஆண்டு சும ஜெபிங்க. நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பை பரலோக பிதாவே, காரியங்களை மாற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தத்தோடு இருக்காங்கப்பா.
என் பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தேவன் நிச்சயமாகவே ஆண்டவரே உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும்படியாக தேவக்கரம் பிள்ளைகளோடு காத்து கொடுங்க. தேவன் தாமே என் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், என் வாழ்க்கையை மாறுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளை இந்த 3 காரியத்தை நீங்கள் பார்த்தோம். அந்த 3மே ஆண்டவரே கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை அதை அகற்றி தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமாய் பெற்றுக்கொள்ள இது ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.